மாநிலங்களில் வந்து அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு குழு அமைக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே வராங்க. காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்து? காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1 குழு அமைத்து விட்டது. திரு கிரீஷ் வடங்கர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக. போட்டித் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து இவ்வளவு நாள் காத்திருந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நம்பிக்கையும் உடைந்திருக்கும். என்னை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் சரியாக நடத்த முடியாத நிலையிலே இப்படிப்பட்ட தேர்வுகளை நடத்துவதற்காக முயற்சிகளை மீது யார் மீது இருக்க பொறுப்பு என்பதையும் நிர்ணயிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அன்னைக்கே சொல்லிட்டேன். திமுகவுடைய கூட்டணிங்கிறதுக்கு குழு அமைச்சாச்சு. திமுகவுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்குறோம். 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்கள், நாங்கள் தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதற்காகத்தான் 36 நாளாக காத்துக்கிட்டோம். திமுக போனவங்களுக்கு எதப்பா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக போனவங்களையும் சொல்கிறீங்க, திமுக 36 நாளாக காத்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ திமுக அவங்க புறக்கணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 36 நாள் நான் சொல்கிறேன். டிசம்பர் 3 நியமிச்சிருக்கோம். நாங்கள் இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியது உங்கள் கணக்கு, உங்கள் திறமை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கோம். அதனால் அவை தொடக்கட்டும் திங்கட்கிழமை அன்னைக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் தான் மெயினாக இருக்க போது. முதல் 2 நாட்களாக எப்ஸ்டீன் ஃபைலுக்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருந்தேன். எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த மட்டும் அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி, எப்ஸ்டீன் மற்றும் அனில் அம்பானிக்கும் ஹரிந்தர் புரிக்கும் மோடிக்குமான சம்பந்தம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு லிங்க் வருது. எப்ஸ்டீன், அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹரிந்தர் புரி, நரேந்திர மோடி இப்படிங்கிற ஒரு லிங்க், பெரிய லிங்க்கு. இந்த லிங்கை பொறுத்த மட்டும் இதோடு சேர்ந்து இப்போ ட்ரம்ப் டீல் வந்து நிற்குது. இந்த அமெரிக்காவோடான இந்த டீலில் வந்து மிகப்பெரிய அளவில் விவசாயமும் மற்ற அதை சார்ந்த விவசாயிகளுடைய தொழில்களும் விற்கப்பட்டிருக்கிறது. மோடியை பொறுத்த மட்டும் அமெரிக்காவிடம் நம்முடைய விவசாயிகளை அடகு வைத்து விட்டார். விவசாயம் செய்கின்ற எந்த விவசாயியும் இனிமேல் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு அமெரிக்காவுடைய பொருட்கள் வந்து குவிய போகிறது. 500 கோடி ரூபாய், $500 கோடி பெருமானம் உள்ள பொருட்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே வர்த்தகத்தை தருவதாக உத்தரவாதம் வந்திருக்கிறார் மோடி ட்ரம்ப்புக்கு. அதாவது ட்ரம்பிடம் இந்தியாவுடைய விவசாயிகளை விற்ற பெருமை மோடியவே சேரும். பாராளுமன்ற கூட்டட்டம் நிறைய பார்க்க காத்திருக்கிய பட்ஜெட்டுடைய விவாதங்கள் தொடங்கணும். அதற்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். பாராளுமன்ற நாளைக்கு கூட்டின உடனே பட்ஜெட் விவாதம் தொடங்கணும். பட்ஜெட் விவாதத்தை நடக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம இந்த முதல் நாளிலே தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மோடி அரசை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட மோடி அவர்களே மக்களவைக்கு வருவதற்கு பயம். இந்த கமலா